ஃபிஷ் ஃபிங்கர் மைனஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் டூனா ஃபிஷ் தாங்க எடுத்திருக்கேன். இது டூனா ஃபிஷ்ஷு ஃபிஷ் ஃபிங்கர் சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம எக்கோட ஒயிட்டு மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு கலந்துக்கலாங்க. எக் ஒயிட்டு எக் ஒயிட்டை நல்லா அடிச்சுட்டு கூட கலந்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும். நல்லா கலந்துக்கோங்க. ஆஃப் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கிறேங்க. மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நான் இந்த டூனா ஃபிஷ்ஷில் முதல்ல எக்கோட ஒயிட் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கலக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம், சால்ட்டு சேர்த்து எல்லாமே சேர்த்து நல்லா கலக்கி நல்லா பிசைஞ்சு நாம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஊற வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸ் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. நல்லா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ நான் ப்ரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன். இப்போ அந்த ப்ரெட் க்ரம்ஸில் நம்ம ப்ரெட்டை நல்லா புரட்டி போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையும் ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நம்ம கோட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக கோட் பண்ணி எல்லாம் கோட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இப்போ ஆயில் சூடு பண்ணி பொரிச்சிடலாம். மொத்தமாக தான் போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் விட்டு திருப்புங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. அதை எடுத்துக்கலாம். ஃபிஷ் ஃபிங்கர் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. அதை அப்படியே சாப்பிட்றத விட டொமேட்டோ கெச்சப்பு இல்லைன்னா நம்ம ஒயிட் மைனஸோடு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதையும் சேர்த்தே செஞ்சிடலாம். 2 முட்டை, 3 பல் பூண்டு,
சால்ட், சுகர், பெப்பர், தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, ஆஃப் லெமன். சரி, இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான சுகரு, சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதை கிரைண்ட் பண்ணதும் நமக்கு க்ரீமியான மயனஸ் கிடச்சிருச்சு. க்ரீமியாக வேணும்னா சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், சூப்பரான ஃபிஷ் ஃபிங்கர் ஒயிட் மயனஸ் வீட்டிலே நம்ம ரெடி பண்ணிட்டோம். செம்மையாக இருக்குல்லங்க. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.